ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா நேரடியாக நுழைந்துள்ளது. ஈரான் மீதான ஒரு வார கால இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு நேற்று அதிகாலை ஈரான் நேரப்படி 2:10 மணி அளவில் அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி தளங்களை தாக்கியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதையடுத்து உலகின் முக்கிய எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை சில மணி நேரங்களில் மூடிவிடுவோம் என்று ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் பெரும் உயர்வை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய பாதிப்பை எதிர்பார்க்கலாம் என்று காமேனி அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா மீதான ஈரானின் குற்றச்சாட்டு. அமெரிக்காவே ஆபத்தான ஒரு போரை தொடங்கிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் அமெரிக்க மக்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளின் எதிர்வினைகள். அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு சீனா, ரஷ்யா மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இவை பொறுப்பற்றவை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று தெரிவித்துள்ளன. துருக்கி பேரழிவு உலகளாவிய அதிகரிப்பு குறித்து எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டெல் அவீவ் உட்பட பல பகுதிகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் பலர் காயமடைந்துள்ளனர். மேலும் பலர் டெல் அவீவ் நகரை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்திய பிரதமர் மோடியின் வலியுறுத்தல். அமெரிக்க குண்டுவீச்சுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் ஏறக்குறைய 45 நிமிடங்கள் உரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது ஈரான் அதிபரிடம் மோதலை உடனடியாக குறைக்க பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி அதிகரிப்பு. இந்த மோதலால் ஏற்பட்ட சந்தை நிலையற்ற தன்மை காரணமாக இந்தியா ஜூன் மாதத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக அதிகரித்துள்ளது. இது மத்திய கிழக்கு நாடுகளின் மொத்த விநியோகத்தை விட அதிகமாகும். காசாவில் மனிதாபிமான நெருக்கடி. மத்திய கிழக்கிலிருந்து குறிப்பாக ஈரானிலிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தும் செய்திகள் வெளிவருகின்றன. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உள்ளிட்ட இந்த சோகமான பின்னணியில் மக்களின் அன்றாட துயரங்கள், குறிப்பாக காசா மற்றும் பிற பிராந்தியங்களில் போதுமான மனிதாபிமான உதவிக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் அவை மறக்கப்படும் ஆபத்து உள்ளது. இன்று முன் எப்போதையும் விட மனித குலம் அமைதிக்காக கதறுகிறது, அழைக்கிறது. இது பொறுப்பு மற்றும் பகுத்தறிவு தேவைப்படும் ஒரு அழுகை. ஆயுதங்களின் இரைச்சலாலோ அல்லது மோதலை தூண்டும் வார்த்தைகளாலோ அது மூழ்கடிக்கப்படக்கூடாது. சர்வதேச சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் போர் ஒரு சரி செய்ய முடியாத ஆழமான பிளவாக மாறுவதற்கு முன்பு அதன் துயரத்தை நிறுத்தும் தார்மீக பொறுப்பு உள்ளது. மனித கண்ணியம் ஆபத்தில் இருக்கும்போது தொலைதூர மோதல்கள் என்று எதுவும் இல்லை என்று போப் 14ஆம் லியோ கூறியுள்ளார். இங்கிலாந்து வெப்ப அலை எச்சரிக்கை. இங்கிலாந்தில் இந்த வாரம் வெப்ப அலை காரணமாக கிட்டத்தட்ட 600 பேர் உயிரிழக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். லண்டனில் சனிக்கிழமை மிகவும் ஆபத்தான நாளாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் கைதுகள். இந்தியாவின் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் 2 நபர்களை கைது செய்துள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய பாகிஸ்தானியர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சென்னைக்கு திரும்பிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம். மத்திய கிழக்கு வான்வெளியில் நிலவும் பதட்டங்கள் காரணமாக லண்டன் நோக்கி சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 1215வது நாளாக தொடரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் 10 பேர் பலியாகியுள்ளனர்.